திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. தேசிய ஊரக வாழ்வாதார உறுதியளிப்பு திட்ட செயல்பாடுகளின் கீழ் புதுதில்லியில் நடைபெற்ற பண்ணைசாரா வாழ்வாதாரம் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் வளர்ச்சி சார்ந்த உயர் முன்னுரிமை வர்த்தக நடவடிக்கைகளை விரைவுபடுத்தியதன் அவசியம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. 4 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பினைலெப்ரின், குளோர்பினரமைன் நான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு அளிக்கப்படக்கூடாது. வாய்ந்த சீர்மிகு பெருநகரமாக உருவாக்குவோம் என்று தெரிவித்துள்ளார்.
அனைவருக்கும் சம வாய்ப்பு, பாதுகாப்பான சூழல் கிடைக்க உறுதியேற்போம் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த 2 ஆசிரியர்களுக்கு முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு எம் தங்கராஜ் மற்றும் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு. எத்தனை வயசானாலும் மாறாத ரொம்ப பிடிச்ச ஒரு பழக்கம்னா நைட்டு கதை கேட்கறது. அப்படி வாரம் சனிக்கிழமை டைரி நிகழ்ச்சி கதையாடல ஒரு சிறுகதை கேட்கிறோம் இல்லையா? அது வகையில இந்த வாரம் எழுத்தாளர் நாஞ்சல் நாடனோட